முதல்லலாம் விஜய் பார்க்குறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தவங்க, இப்போ விஜய் பண்ணுறது சாட்டர்டேஸ் அரசியல் அப்படின்ட்டும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறை சொல்ல வாய் குறை சொல்லிட்டு தான் இருக்க போகுது. டிவிகே சைடில் இருந்தும் டிவிகே தலைமை சைடில் இருந்தும் இந்த மாதிரி சலித்தனமான கொஸ்டின்ஸுக்கு ரிப்ளைவே வர்றதும் கிடையாது. இந்த ஆளுங்கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. இது நாள் வரைக்கும் விஜய் வெளில வர மாட்டார், விஜய் வெளில வர மாட்டாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிசி ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மக்கள் சந்திப்பு ஆரம்பித்த உடனே இங்கே பர்மிஷன் வேணும்னு கேட்டால் இங்கே கொடுக்க மாட்டோம், இங்கே தான் கொடுப்போம், அங்கே கொடுக்க மாட்டோம், இங்கே தான் கொடுப்போம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, விஜய் கட்சி ஆரம்பித்தது தான் பிரச்சனை. எங்கே தன்னோட ஓட்டுகள் பிரிய போகுதோ அப்படின்ட்டு எல்லாருக்கும் வர பயம் கிரியேட் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா ஏன் இவ்வளோ நெருக்கடி கொடுக்கணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு புது கட்சிக்காவது இந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கா? இப்பயும் சொல்கிறேன், 2026 தேர்தலுடைய முடிவுகள் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.